குழந்தைங்க வந்து ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் ரொம்ப பேர் போன ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா கொரோனா பீரியடில் எங்களால் வந்து ஃபீஸ் பே பண்ண முடியலன்ற ஒரு காரணத்தினால தான் கவர்மெண்ட் ஸ்கூலுக்குள்ளே வந்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணிட்டுருக்காங்க. ப்ரைவேட் ஸ்கூலை விட பெட்டராக பண்ணிட்டுருக்காங்க. எனக்கு ஆஸ் அ பேரண்ட்டாக ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், இங்கே வந்து நம்ம பள்ளி ரொம்ப அருமையாக பண்ணுறாங்க. மேம் வந்து சூப்பராக பண்ணிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இங்கே கொஞ்சம் மோசமாக இருக்குது. அதனால பெண் குழந்தைங்களை வெளியே அனுப்புறச்ச நம்பர் மட்டும் நோட் பண்ணுங்க. நான் வீட்டு மேலே பேசுகிறேன். பெண் குழந்தைங்களை வெளியே ஸ்கூலுக்கு தைரியமாக இப்போ வந்து பெண்கள் வெளியே வரணும், ஸ்கூலுக்கு போகணும், படிக்கணுன்றதுக்காக தான் எங்களால் முடியாத படிப்பை எங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். சின்ன தயக்கமும் உங்களுக்கு வராது, வரவும் கூடாது. அந்த குழந்தை என் குழந்தை, நீங்கள் தைரியமாக அனுப்பணும். அவங்களுக்கு தடையாக இருக்கக்கூடிய எதுவுமே அவங்க வைக்காம என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணுறேன். அதனால அவங்களுக்கு தடையில்லாத கல்வியை மட்டும் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான் சார், நீங்கள் எல்லாமே நல்லா பண்ணுறீங்க. இப்போ புது ஆட்சி வந்திருக்கு, எல்லாமே நல்லா பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையில் எல்லாமே ஓட்டு போட்டுருக்காங்க. நாங்களும் அப்படிதான் கல்வியை வந்து நல்லா கொண்டு போவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ எங்கள் பள்ளிக்கு இன்னும் நிறைய வந்து நீங்கள் ஒவ்வொரு ஈவெண்ட்லையும் கலந்துக்கணும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்னென்ன ஹெல்ப் பண்ணணுமோ நீங்கள் பண்ணணும். நம்புகிறோம். என் குழந்தைங்க என் ஸ்கூல் மாதிரி நான் பண்ணுறேன். தேங்க்யூ. இங்கே ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கு, நிறைய குழந்தைங்க எல்லாம் இப்போ நீங்களும் கொண்டு வந்து குழந்தைய விட்டுருக்கிறீங்க. ஸோ இந்த ஸ்கூலை பற்றி உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிதல் இருக்குது, எதனால் இந்த ஸ்கூலை சூஸ் பண்ணீங்க, அதை பற்றிலாம் சொல்லுங்களேன். இது நல்லா இருக்குது சார். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நல்ல எஜுகேஷன் நல்லா சொல்லி தராங்க அப்படின்ட்டு. ப்ரைவேட் ஸ்கூலோட இது பெஸ்ட்டு. ஸோ அதனால தான் சேர்த்துருக்கேன். நான் பாயா கேர்ளா நீங்கள் சேர்த்துருக்கிறீங்க? பையன் பையன் யூகேஜி சார். ஆமாம். பொண்ணையும் சேர்த்துருக்கோம், ஃபோர்த்து. இந்த ஸ்கூல்லையே? ஆமாம். இப்போ ப்ரைவேட் ஸ்கூலில் தான் போட்டிருந்தேன், அங்கே சரி எஜுகேஷன் சரியில்லை, அதனால தான் இங்கே சேர்த்துருக்கோம். எப்படி குழந்தைங்க எப்படி கிளம்பும் போதெல்லாம் அடம் பண்ணாங்களா, எப்படி இருந்தது அந்த மூமெண்ட்லாம்? வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஒன்றும் இல்லை, இப்போ இங்கே வரும்போது பார்த்தீங்களே நீங்களே, ஒரு நாள் 2 நாள் அப்படி தான் இருக்கும். பழகிடுவாங்க, பசங்க கூட சேர்ந்து பழகிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொதுவாக நீங்கள் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன மாதிரி வந்து எஜுகேஷனுக்கு கொடுக்கணும், என்ன மாதிரி விஷயங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க? சார் நல்ல எஜுகேஷன் கொடுத்தாலே போதும் சார். அது இல்லாமல் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கால்குலேட்டர் இருக்கும் இல்லையா, இந்த ஸ்போர்ட்ஸு அந்த மாதிரி அவங்களுக்குள்ளே என்ன இருக்குன்றது பார்த்துட்டு அவங்களுக்கு அது இது பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாணவர்களுடைய பாதுகாப்பு பொதுவாக அது நடந்துட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியும். ஆமாம், அது ரொம்ப முக்கியம் சார். அது கண்டிப்பாக முக்கியம் சார். சேஃப்டி முக்கியம். அதை தான் வந்தோடனே நான் கேட்டேன், ஏன்னா நாங்கள் பேரண்ட்ஸ் வராமல் வெளியே விடக்கூடாது அப்படின்னு கேட்டேன். கண்டிப்பாக விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் மெயின். இங்கே பொதுவாக வந்து எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, 1 லட்சம் 2 லட்ச ரூபா கொடுத்து போய் ப்ரைவேட் ஸ்கூலில் போய் குழந்தைங்களை சேர்ப்பாங்க. இந்த காலகட்டத்தில் அரசு அதிகாரிகள் கூட பல பேர் வந்து முன்னுதாரணமாக கவர்மெண்ட் ஸ்கூலில் தங்களுடைய குழந்தைகளை சேர்க்குறாங்க. நீங்கள் இந்த ஸ்கூலில் உங்கள் பசங்களை சேர்க்கறதுக்கு எதனால் சூஸ் பண்ணீங்க, என்ன காரணம்? ப்ரைவேட்டில் சேர்த்து பார்த்தோம், சரியாக கோச்சிங் இல்லை, அது இல்லாமல் சரியாகவும் சொல்லிக் கொடுக்க மாட்டேன்றாங்க. அதனால் நான் கேட்டு பார்த்தோம், ஏரியா பக்கம் நல்லா இருக்குது, கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்து விடுங்கன்னு சொன்னாங்க. அதனால் சேர்த்து விட்டோம். ஓகே, எப்படி இருக்கு நீ ஃபர்ஸ்ட் டே குழந்தைங்களை கூட்டிட்டு வந்ததெல்லாம் எப்படி இருக்கு? வீட்டில் ஜாலியாக தான் இருந்தாங்க, இங்கே வந்து ரொம்ப சேட்டா பண்ணுறாங்க. ஓகே, என்ன சொன்னாங்க உங்ககிட்ட ஸ்கூல் வரதை பற்றி, ஏதாவது பேசினாங்களா பசங்க? ஸ்கூல் நல்லா இருக்குது, விளையாட நல்லா இருக்குது, என்ன சொல்லுவாங்க, டீச்சர் அடிப்பாங்களா, ஏதாவது பண்ணுவாங்க, அதெல்லாம் எதுவும் இல்லை, நல்லா சொல்லி கொடுப்பாங்கம்மா. ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலு பையனை கூட்டு வந்துருக்கீங்க, பொண்ணு ரைட், எப்படி இருக்கு? இல்லை, ஸ்கூல் அண்ணன் வந்து ஆல்ரெடி இங்கே படிக்காங்க, யூகேஜி படிக்கிறாங்க. அவங்க கூட வர்றதுனால ஜாலியாக வந்தாங்க. இப்போ சாரை வெல்கம் பண்ணுறதுக்காக அண்ணன் அங்கே இருக்கிறதுனால கொஞ்சம் உள்ளே போகிறதுக்கு தயங்குறாங்க. மற்றபடி ஸ்கூல் ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூகேஜி படிக்காங்க. இன்னொரு அக்கா இருக்காங்க, இப்போ 6th ஸ்டாண்டர்ட் படிக்காங்க. ஸோ நான் வந்து எல்கேஜி. நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஸ்கூல் வந்து எதுக்காக சேர்த்தேன்னா, கொரோனா டைம், என் பொண்ணு இப்போ 6th படிக்கல, கொரோனா டைம். ஸோ எதுக்கு நம்ம ப்ரைவேட் ஸ்கூல் போடணும் அப்படின்னு நினச்சி தான் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் சேர்த்தேன். அதுக்கப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் இந்த கவர்மெண்ட் ஸ்கூலோடைய ஃபெசிலிட்டிஸ் என்னன்றது நமக்கு தெரிஞ்சுது. அப்புறம் நம்ம இங்கேயே நமக்கு எல்லாமே பிள்ளைங்களுக்கு கிடைக்கும்போது எதுக்காக நம்ம பணத்தை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இல்லை இங்கேயே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நினச்சிது. அவளும் இங்கேயே கண்டினியூ பண்ணுறா. அதுக்கப்புறம் பையனையும் சேர்த்துருக்கு. நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலி, வீட்டில் மொத்தம் 6 பிள்ளைங்க இருக்காங்க. ஸோ லைனாக இங்கே தான், இந்த ஸ்கூல் தான். இப்போ இவங்களும் இங்கே தான் படிக்காங்க. நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில். கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே எல்லா ஃபெசிலிட்டிஸும் நல்லா இருக்குது. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லவே இல்லை. உள்ளே வந்து பார்த்தா தான் அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது
அப்படின்னு தெரியும். என்ன மாதிரியான ஒரு ப்ரியாரிட்டி பிள்ளைகள் விஷயத்துல கவர்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆசிரியர்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்லை ஆசிரியர்களை பற்றி உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் யூ தான் சொல்லுவோம். நல்ல கோச்சிங் கொடுக்குறாங்க, குழந்தைங்கள நல்லா பார்த்துக்கிறாங்க. கவர்மெண்ட்டில் வந்து நல்லா பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்சம் வந்து பெட்டராக பிள்ளைங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் கொஞ்சம் பண்ணலாம். இப்போ கூட கலை திருவிழா அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. இருந்தாலும் இன்னும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு பிள்ளைங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும். பெண் குழந்தைகள் பாதுகாப்பு பற்றி எல்லாம் எப்படி ஃபீல் ஆகுது உங்களுக்கு? அதை பற்றி என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இல்லை, பெண் குழந்தைகள் பாதுகாப்புன்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து என் குழந்தைய நல்லா பார்த்துக்கணும். அதுதான் நான் வந்து எப்படி சொல்கிறது, நான் எங்கே கூட்டு போனாலும் என்னுடைய குழந்தை என்னுடைய பொறுப்பு. என்னுடைய குழந்தைய நான் கவர்மெண்ட் பொறுப்பு அப்படின்னு சொல்லி நான் சொல்ல முடியாது. முடிஞ்ச அளவு நான் கேம்பஸ்குள்ளே நம்ம டீச்சர்ஸ் இருக்காங்க இல்லை, அவங்க வந்து அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்க மட்டும் தான் அவங்க குழந்தைங்கன்னு சொல்லல. இங்கே ஸ்கூலுக்குள்ளே வந்துட்டனாலே இப்போது நாம் எல்லா பிள்ளைங்களையும் அவங்க குழந்தைங்க மாதிரி பார்த்துக்கிறாங்க. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.